ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சூப்பராக காலையிலே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பாப்பாவுமே ஸ்கூலுக்குலாம் அனுப்பி விட்டாச்சு. அதுக்கப்புறமா கிச்சனுமே நல்லா நீட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. சாமி கும்பிட்டாச்சு. ஸோ உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்மே ஒரு 11 மணிக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம். ஸோ அந்த டைமை தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதாச்சும் ஒன்று வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் டெய்லி வந்து நம்மளுடைய லைஃப்பில் நமக்காக ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் அதெல்லாம் கேட்குறேன். ஸோ நமக்கான வாழ்க்கையில் நாம் ஒரு இல்லத்தரசியாக ஃபேமிலியாக ஒரு ஹோம் மேக்கராக இருந்து ஃபேமிலியை கவனிச்சிக்கிறோம், குழந்தைங்கள கவனிச்சிக்கிறோம். கூடவே நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கிறேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஹஸ்பண்டோட வருமானம் மட்டுமே நமக்கு பத்தாது. நம்ம சம்பாதிச்சு தான் நம்ம வீட்டை காப்பாற்ற போகிறோமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனாலும் நம்மளுடைய ஒரு கை செலவுக்கு நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோம், அதுக்கு கொடுக்கலாம். நம்ம ஒரு பால் வாங்கி குடிக்கிறோம், அதுக்கு குடிக்கலாம். நம்ம பசங்க டியூஷன் ஃபீஸ் கேட்குறாங்க, அதுக்கு கொடுக்கலாம். நமக்கு ஏதோ ஒரு ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஹஸ்பண்டை போய் கேட்க வேணாம்ல. அதுக்காக தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சரி இனிமேல்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு 2 மணி நேரம் நமக்கான டைமை எடுத்து எப்படியாச்சும் அந்த டைமில் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து முடிவு பண்ணேன். அதனால் டெய்லரிங் கிளாஸ் வந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டெய்லரிங் கிளாஸ் வந்து ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 3 மாதத்துக்குள்ளே அல்லது ஒரு 6 மாதத்துக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அதன் மூலமாக நம்ம ஏதோ ஒரு இன்கம் எடுக்க முடியும் நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி நீங்களுமே இருக்கிறீங்க அப்படின்னா, வீட்டில் சும்மா தான் இருக்கிறீங்க 11 மணிக்கு மேலேனா, ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. உங்களுடைய ஸ்டடீஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் கற்றுக்கோங்க. பியூட்டிஷியன் கற்றுக்கோங்க, அல்லது இந்த மாதிரி டெய்லரிங் கற்றுக்கோங்க. அப்படி இல்லைனா டேலி கற்றுக்கோங்க, இல்லைனா ஏதாச்சும் ஒரு செல்ஃபோன் சர்வீஸு ஏதோ ஒன்று கற்றுக்கோங்க. அதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து 20 வயசு உங்களுக்கு இருக்கலாம், 25 வயசு இருக்கலாம். ஆனால் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான்லாம் அதை வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஏஜெலாம் நான் வந்து ரொம்ப வீணடிச்சிட்டு இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். அது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இருக்காதீங்க. நீங்கள் எல்லாருமே ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கோங்க. ரீசெண்ட் டைம்ஸில் யாரெல்லாம் டெய்லரிங் கற்றுட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், கிளாஸ் முடிச்சுட்டு 1 மணிக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்காரங்களும் கடையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 பேருமே கடகடன்னு சாப்பிட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்து கரூர் வரைக்கும் நாங்கள் போகிறோம். நாங்கள் இருக்கிறது வாங்கல் கிராமம். அங்கேருந்து கரூருக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ நாங்கள் வந்து 2 வீலரில் கிளம்பிட்டோம். அங்கே எதுக்காக போனோன்னா, அங்கே சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்துச்சு. மெயினாக எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ஹெல்த்துக்காக இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருந்துச்சு. அந்த ஒர்க்கை பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ஸோ நம்ம வீட்டு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, எல்லாமே 40 வயசுக்குள்ளே சம்பாதிச்சு முடிச்சிருன்னு. அதுக்கு காரணம் என்னென்னா, 40 வயசுக்கு மேலே நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியத்தில் நம்ம வந்து 50% கண்டிப்பாக இழந்துருவோம். அந்நேரத்தில் நம்மளால் ஓடி ஆடி வேலை பார்த்து சம்பாதிக்க முடியாது. உழைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாழ்க்கை நகர்த்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து சீக்கிரமாகவே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து என்னோடய லைஃப்பில் அதெல்லாம் ஃபீல் பண்ணுறேன். இப்போது எங்களுக்கு 40+ ஆகிடுச்சு. இந்த ஏஜில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்னடா இப்போ தான் மேரேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே நம்ம பாப்பாஸ் கொஞ்சம் வளரட்டும்னு நினச்சிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே நம்ம லைஃப்லாம் முடிஞ்சு போச்சே, நம்ம எதுவுமே சாதிக்கலையே, நம்ம எதுவுமே சம்பாதிக்கலையே, நம்மளை எதுக்கு படிக்க வச்சாங்க, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து பிளெஸ்டு பண்ணப்பட்ட நாட்களாக தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஏதாச்சும் ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணிகிட்டே இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஃபேமிலிக்கு டைம் கொடுக்குற மாதிரி நமக்கும் டைம் கொடுக்கணும், ஹெல்த்தியஸ்ட்டாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய டைமை வந்து நான் வந்து எப்படி கொண்டு போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்று. இன்னொன்று, அதன் மூலமாக நிறையா விமென்ஸை வந்து கனெக்ட் பண்ணுவோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து அவங்களையும் சம்பாதிக்க வைக்கலாம், நம்மளாலும் சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி யூடியூப் சேனல் மட்டும் நான் ரன் பண்ணல. நான் வந்து ஹெர்பல் நாப்கின் பற்றின அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கேன். அதன் மூலமாகவும் நான் வந்து இன்கம் எடுத்துகிட்ருக்கேன். அது போலவே நான் இப்போ டெய்லரிங் கிளாஸும் போகிறதுனால ஸோ என்னால் கூடிய சீக்கிரத்தில் அதன் மூலமாகவும் ஒரு சின்ன வருமானம் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னை போல் நீங்களுமே கொஞ்சம் யாராச்சும் வீட்டில் வந்து 11 மணிக்கு மேலே சும்மா இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் யோசிங்க. உங்கள் லைஃபு எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதுங்க பேப்பரில். நாம்
நம்ம எந்தெந்த இடத்துலலாம் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், எங்கெல்லாம் சோம்பேறியாக இருக்கோம், எங்கெல்லாம் வெட்டித்தனமாக வீண் கதை பேசிகிட்டு இருக்கோம், அரட்டை அடிச்சிட்டு இருக்கோம், எவ்வளோ நேரம் ஃபோனில் டைம் பார்த்துட்ருக்கோம், நம்ம வேஸ்ட்டாக எவ்வளோ நேரம் வேறு டிவி பார்த்துட்ருக்கோம், அதெல்லாம் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நம்ம பண்ணுனா பரவாயில்ல. பொழுதுக்கும் அதையே பண்ணிகிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் க்ரியேட்டிவாக யோசித்து பாருங்கள். ஹஸ்பண்ட் உழைச்சிட்டு வராங்க, நம்ம வந்து அந்த உழைப்பை வந்து வீண் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு பாரமாகவும் இருக்கக்கூடாது. நாமளே ஏதாச்சும் ஒன்று சம்பாதிக்கணும். அதுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கற்றுக்கோங்க. உங்களுக்கு எது வருமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதை பண்ணுங்கள். ஸோ இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய விமென்ஸ் கனெக்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து சம்பாதிக்க வைக்க போகிறோம். அது எப்படின்னு அடுத்தடுத்த விலாக்லலாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். எங்கூட சேர்ந்து நாப்கின் அவேர்னஸ் பண்ணி உங்களால் இன்கம் எடுக்க முடியும். இதை நாம் பெண்கள் வீட்டில் இருந்தே பண்ண முடியும். நாம் எல்லோரும் சேர்ந்து பண்ண முடியும். நமக்கு தேவையான வருமானமும் இதில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அக்காவுடைய நம்பருக்கு கால் பண்ணி அக்கா கிட்ட கண்டிப்பாக பேசுங்க. முடியலைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அக்காவே உங்களை வந்து கால் பண்ணி பேசுகிறேன். ஓகேங்களா? அடுத்தது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து டெய்லரிங் கிளாஸ்க்கு தேவையான சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதை வாங்கிட்டு பூஜா திங்ஸ் கொஞ்சம் தேவைப்பட்டது, அதையுமே வாங்கிட்டு சுடிதார் 2 எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் கிளிப்ஸு தேவைப்பட்டுச்சு, அதையுமே ஃபேன்சி ஸ்டோரில் போய் வாங்கிட்டு மெடிக்கலுக்கு போய் பெயின் மருந்துலாம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு தேவையான பூக்கள் பழங்கள் எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா கோலம் போட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு சாம்பிராணி வீடு முழுக்க காட்டிட்டு ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய நாள் வந்து சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அக்காவோட வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ ஸோ மச்.